வெளி வர வேணான்றீங்களே என்ன? டேய் நீ ஆம்பளையா நீ ரெண்டாம் நாட்டான கூட தெரியல எனக்கு. கை குச்சி வர என்னத்துக்கா கையில வச்சு குச்சி வரன்னு கேட்டேன். நேரம் தான் சரியில்லை இருக்குது உனக்கு. டேய் அம்மாவுக்கு ஒரே தலைவலியா இருக்குதுடா. இது போய் தாயில உன்னா கூட கத்தி கத்தான் உன்ன ரெண்டு தலைவலி வருது. வாடாங்க உள்ளையாண்டா ஓடுறா உள்ளே நேரத்துக்கு போறா உள்ள ஓடி போடுறான் போ. டேய் என்ன வாங்கியாரு போற? தைலம் வாங்கியாரு போற. வேணாம் தைலம் தேய்ச்சா தலைநோவு போவாது. நான் போயிட்டா மெடிக்கல்ல போய் தலைவலி மாத்திரை வாடா. மாத்திரை போட்டா கூட தலைநோவு போல. ஏன்டா என் தலைவலிக்கு காரணம் என்ன தெரியுமா? என் மாத்திரை போறியா? உன் மாத்திரையா? உன் மாத்திரை என்னத்துக்கு உதவும்? ஒரு கம்மானத்துக்கு ஒரு குடிச்சு வருவியா? மாத்திரை டேய் என்னடா உன் தாக்காரக்கோ என்ன உனக்கு? என்னடா உனக்கு ஏன்டா அது மாரி தாலி அறக்குற? தாலி அறுத்த பையா கொத்தா புடிங்க கடாசிடுவேன். எனக்கு பச்சரியாது உனக்கு ஒன்றும். ஏய் இந்த குழந்தை என் கருத்தில் வந்திருந்தா எனக்கு தலைநோவே. இந்த குழந்தையால? ஆமா. எப்படி? இந்த குழந்தை உடனே சாகடிக்கணும். சொல்லுமா இந்த குழந்தை என்ன செய்ய தெரியுமா? 60 மைலுக்கு அப்பாலே
அரவங்காடு. அரவங்காடு இருக்கிறது. ஆமா. அந்த அரவங்காட்டுக்கு கொண்டு சென்று இந்த குழந்தையை துண்டாக வெட்டி இந்த ரத்தத்தை கொண்டு வந்து எனக்கு பொட்டு வை. ஓஹோ, நெத்தில போட்டு வச்சிருந்தான். எங்க வைக்கிற எங்க வைக்கிற பொட்டியா? என்ன கையை பிடிக்கிற? காது காது கீஞ்சி போடும். ஆனா பாடுசு போடா. என்ன பாக்குற? அந்த குழந்தை வெட்டி எடுத்து வா. இந்த குழந்தைய வெட்ட சொல்ற அடி தேவடியா, இந்த குழந்தைய வெட்ட மாட்டேன். அதோ தெரியுது அரவங்காடு, அங்க எட்டுமே இந்த குழந்தைய விட்டுற. யாராச்சும் வரவங்க இந்த குழந்தைய தூக்கி காப்பாத்திட்டா உனக்கு குய்ய எடுத்துட்டாங்க. இன்னையோட சனி பிடிச்சான் உன்னை. ராசா, நீ சாக கூடாது, நீ வளரணும். உன்னை சாக அடிக்க மாட்டேன். அந்த அரவங்காட்டு